Welcome to the program. Great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Father, as we come around your word, Holy Spirit of God, speak to us through your word. Change us and transform us into the image of the Lord Jesus Christ. In Jesus' name, Amen. கிருபை நிறைந்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசியருளும் பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை மாற்றும் மறுரூபப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we are going to look from Revelation chapter 3 verses 1 to 6. இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு 6ஆம் வசனம் வரையில். In chapter 1, John says, I was in the Spirit on the Lord's day. 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். This actually means he was transferred from the realm, natural realm, into a spiritual realm. ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லும் பொழுது இப்போது இருக்கிற இயற்கை உலகத்திலிருந்து ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளாக அவர் கடந்து போனதை குறித்து சொல்லுகிறார். And here Lord Jesus Christ appears to him. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகுகிறார். And as a result of that, we got 7 letters to the 7 churches in Asia. அதனுடைய விளைவாக தான் 7 நிருபங்கள் 7 சபைகளுக்கு எழுதப்படுகிறதை குறித்து நாம் இங்கே பெற்றுக்கொள்கிறோம். Today we are going to look at the message for the church at Sardis. சார்தையில் இருக்கிறதான சபைக்கு தேவன் எழுதுகிற அந்த வசனத்தை இன்றைக்கு பார்ப்போம். Even though the church was there, the church was spiritually dead. அங்கே அந்த சபை இருக்கிறது என்று பார்த்தாலும் ஆனால் அந்த சபையானது மரித்த நிலையிலே காணப்படுகிறது. We are going to look at Sardis first and what was happening there. முதலாவது இந்த சார்தை சபையிலே என்ன நடக்கிறது என்பதை குறித்து முதலாவது பார்ப்போம். What the Lord Jesus Christ speaking to this church applies to you and me today in the 21st century. கர்த்தர் இந்த சபைக்கு என்ன பேசினாரோ இந்த சத்தியத்தின் செய்தியை இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. This message is relevant to us. இந்த செய்தியானது நமக்கு ஒத்து போகிறதாய் காணப்படும். Sardis was a capital of ancient Lydian kingdom. It was a most fabulous city during that time. லீதியர்களுடைய தலைமையகமாய் இருந்ததான இந்த சார்தையின் பட்டணமானது மிகவும் அழகு நிறைந்த ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. It was a very rich city. There was a lot of gold in that region, especially there was on the riverbed, they found a lot of gold. அந்த தேசத்திலே நாம் பார்க்கும் பொழுது நிறைய பொன் அந்த தேசத்தில் காணப்படுகிறதாய் இருந்தது. And it's recorded that this was the first city in the world that minted gold and silver coins. உலகத்திலே முதல் முறையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பட்டணத்தில் தான் தங்கமும் வெள்ளியும் நாணயமாய் அச்சடிக்கப்பட்டது என்று. So Sardis was a very wealthy city. They built a huge synagogue there. சர்தை என்கின்ற இந்த பட்டணமானது மிகவும் பொருளாதாரத்திலே பலம் வாய்ந்ததாகவும் காணப்படுகிறது. இங்கே இருந்ததான ஜெப ஆலயமும் மிக பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டது. I believe they would have had a large church as well. நான் விசுவாசிக்கிறேன் அங்கே பிரம்மாண்டமான சபை இருந்திருக்கும் என்று. Here we see they had a reputation. They were alive, but they were spiritually dead. இங்கே அவர்கள் உயிருள்ளலாய் காணப்படுகிறார்கள், ஆனாலும் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். They were going along with the culture. அவருடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறதோ அதன்படியாக அவர்கள் சென்று விட்டார்கள். There's a lot of things happening. There was a big clothing industry. There was also a carpet industry there. அங்கே ஆடைகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பெரிதாய் இருந்தது. Let's read the first verse, Revelation chapter 3 and verse 1. And to the angel of the church in Sardis write, these things says he who has 7 spirits of God and the 7 stars. I know your works, that you have a name, that you are alive, but you are dead. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். Here we see he gives himself a title, he who has 7 spirits of God and 7 stars. இங்கே அதற்கு ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், 7 நட்சத்திரங்களை உடையவர் விளம்புகிறதாவது என்று. In biblical numerology, 7 speaks of completeness, fullness of the Holy Spirit. வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது 7 என்கின்ற இந்த எண்ணானது பரிபூர்ணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. Let me read verse from Isaiah chapter 11 and verse 2, where we see sevenfold aspect of the Spirit of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய ஆவியானவருடைய ஞானத்தை குறித்து பார்க்கிறோம். The Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, Spirit of knowledge and the fear of the Lord. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். Here we see sevenfold working of the Holy Spirit. சுத்த ஆவியானவருக்குள்ளாக இருக்கிறதான அந்த 7 விதமான ஞானத்தை குறித்து பார்க்கிறோம். And it's talking about he who holds 7 stars. இரண்டாவதாக 7 நட்சத்திரங்களை தன் கையிலே உடையவர் சொல்லுகிறதாவது, 7 stars are the 7 angels of the 7 churches. 7 சபைகளில் இருக்கக்கூடிய 7 ஊழியக்காரர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. He says, I know your works. You have a name that you're alive, but you're dead. உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This church had a reputation. It was alive. Probably they had a large church. They were doing a lot of things. Probably they had a, big team that was working there. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று காணப்பட்டாலும் ஆனால் செத்த நிலையிலே காணப்படுகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எப்படி என்றால், அவர்கள் மிக பெரிய பிரம்மாண்டமான சபைகளாய் இருந்திருக்கலாம், உள்ளே நிறைய வேலைகளை அவர்கள் செய்திருக்கலாம். But it was on spiritual decline. அது அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். But the Lord Jesus Christ is saying to them, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், that you have a name that you're alive, but you're dead. உனக்கு ஒரு பேர் இருக்கிறது, நீ உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் பெற்றும் மரித்தவனாய் காணப்படுகிறாய். It was a powerless church. It is more important what God thinks about us. அந்த சபையானது வல்லமையற்ற ஒரு சபையாய் காணப்படுகிறது. அது மிகவும் முக்கியத்துவமாய் வாய்ந்தது. ஏனென்றால் நம்மை குறித்ததாய் இப்பொழுது பார்க்கிறோம். Because God sees our heart. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். Verse 2, be watchful and strengthen the things which remain that are ready to die, for I have not found your works perfect before God. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. And also he is giving them counsel. Remember therefore how you were received and heard, hold fast and repent. Therefore if you will not watch, I will come upon you as a thief, and you will not know whatever I will come upon you. 3ஆம் வசனம், ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையில் அறியாதிருப்பாய். So he is telling them, be watchful. அந்த சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று. That means he is saying, wake up. அப்படி என்றால் நீ எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Ephesians chapter 5 verses 14 and 15. Therefore he says, awake you who sleep, arise from the dead, and Christ will give you light. See then that you walk circumspectly, not as fools,
but as wise. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். 15ஆம் வசனம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. He is giving them to be watchful. And the second thing is saying, strengthen the things which remain. முதலாவது சொல்லுகிறார், நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருந்து, இரண்டாவதாக உனக்குள்ளவைகளை நீ பலப்படுத்தி வை என்று. Strengthen the things that you have at the moment. That's what he is saying here. உள்ளவைகளை நீ பலப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். That are ready to die. மரித்து போய் கொண்டிருக்கிறவர்கள். And then he goes on to say, remember therefore how you have received and heard, and hold fast. He is telling them to continue in the apostles' doctrine and apostles' teaching. Hold fast and repent. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முன்பதாக பெற்றுக்கொண்ட உபதேசத்தையும் சத்தியத்தையும் விட்டு விடாதிருங்கள். அப்படி என்றால் அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்ட அந்த உபதேசத்தை சத்தியத்திலே நீங்கள் தொடர்ச்சியாய் நிலைத்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். Repent means change your direction. Turn around. மனம் திரும்புங்கள் என்றால் உங்களுடைய திசையை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Says otherwise, he says, if you will not watch, if you will not wake up, I will come upon you as a thief, and you will not know whatever I will come upon you. ஒருவேளை நீ விழித்துக் கொள்ளவில்லை என்றால், எழுந்திருக்கவில்லை என்றால் உன் மீது வேதனையான காரியங்கள் வரும். அது எப்படி வரும் என்று உனக்கே தெரியாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So this is kind of warning is giving this church. இப்பேற்பட்ட எச்சரிக்கையை தான் தேவன் இந்த சபைக்கு கொடுக்கிறார். This church, they had a reputation that they were alive. இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல காரியமாக நீ உயிரோடு கூட இருக்கிறாய் என்றும். But God says here you are spiritually dead. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ ஆவிக்குரிய ரீதியிலே மரித்திருக்கிறாய் என்று. There's some commendation in verse 4. You have a few names even in Sardis who have not defiled their garments, and they shall walk with me in white, for they are worthy. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னுடனே கூட நடப்பார்கள். See what he's saying, but there are few names in the dead church. There are few people in there. இவ்வளவு மகா பெரிதான சபையிலே சிலர் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். They have not defiled their garments. அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் கரைப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். The promise for them is they shall walk with me in white, for they are worthy. அப்பேற்பட்டவர்கள் என்னுடனே கூட நடப்பார்கள், அதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So majority of them have defiled their garments with sin, but he says there are few that have not defiled their garments. பெரும்பான்மையான மக்கள் அந்த சபைக்குள்ளாக தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் சிலராகிய கொஞ்சம் பேர்கள் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் தேவனோடு கூட நல் உறவிலே இருக்கிறார்கள். There is very few, a remnant. வெகு சிலரே கரைப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். God always has a remnant during the time of Noah. What was going on? நோவாவின் காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது Noah and his family were faithful to God. நோவாவும் அவனுடைய குடும்பமும் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். 2 Timothy chapter 4, it says, the time will come where they will not endure sound doctrine. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் வரும் அப்போது ஜனங்கள் கடினமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. So he says there are few names there. And then verse 5 it says, he who overcomes shall be clothed with white garments. I will not blot out his name from the book of life, but I will confess his name before my Father and before his angels. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். He who has an ear,
let him hear what Spirit says to the church. காது உள்ளவன் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்று கேட்க கடவன். He is saying here, he who overcomes. இங்கே சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. Overcomer is the one who believes that Jesus Christ is the Son of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்தான் ஜெயம் கொள்ளுகிறவன். And to her it was granted to be arrayed in fine linen, clean and bright, for the fine linen is the righteous acts of the saints. வெளிப்படுத்தல் விசேஷம் 19 அதிகாரம் 8 வசனம், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. To her is talking about the church. What we see here is the overcomer will be rewarded, clothed with white garments. இங்கே ஆண்டவர் சபைகளை குறித்து சொல்கிறார், எவர் ஒருவர் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் மெல்லிய வெண் வஸ்திரங்களை கொடுக்கிறார். And he says, I will not blot out his name from the book of life. அவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். He says, he will not blot out. What is the book of life? புஸ்தகத்திலிருந்து நான் பேரை கிறுக்கி போட மாட்டேன். ஜீவ புஸ்தகம் என்றால் என்ன? Book of life is a record of all those people, all the names of the peoples who are going to heaven. பரலோகத்திற்கு யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களுடைய நாமங்கள் எல்லாம் இந்த ஜீவ புஸ்தகத்திலே பதிவிடப்பட்டிருக்கும். I think Revelation chapter 20 and verse 15 it says, if anyone not found written in the book of life was cast into the lake of fire. வெளிப்படுத்தல் விசேஷம் அதிகாரம் 15 வசனம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் ஆக்கினி கடலுக்கு தள்ளப்படான். So here we see that his name will not be blotted out. ஆக அப்படிப்பட்டவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படுவது இல்லை. Thirdly, he says, I will confess his name before my Father and before his angels. This is the promise of God. கடைசியாக அப்படிப்பட்டவனை நான் என்னுடைய பிதாவுக்கு முன்பதாக அறிக்கையிடுவேன், மாத்திரமல்ல தூதனுக்கு முன்பதாகவும் அறிக்கையிடுவேன் சொல்லுகிறார். இதுதான் அந்த வாக்குத்தத்தம். Clothed in white garments, he has assurance he will go to heaven. And he says, I will confess his name before my Father and his angels. மெல்லிய வஸ்திரங்களை கொடுக்கிறார். இது பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரு அடையாளம். அது மாத்திரமல்ல, என் பிதாவுக்கு முன்பதாகவும் தேவ தூதருக்கு முன்பதாகவும் அவர்களுடைய பெயரை நான் அறிக்கையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He who has an ear, let him hear what the Spirit saith to the churches. காது உள்ளவன் கேட்க கடவன், கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்று. What is the Holy Spirit of God saying to you? இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன? This church had a reputation. This church thought it was alive. அவர்களுக்கு நல்ல காரியத்தை சொல்கிறார், நீ உயிருள்ளவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி. But Jesus said, you are dead. Repent and put things right. ஆனால் உண்மையிலே அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். மனம் திரும்பி காரியங்களை சீர்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். There are things left, they are about to die. நடக்க போகிறது என்னவென்றால் அவர்கள் மரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். He says, be watchful, strengthen those things. That's what he's saying. கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன காரியம், நீ விழிப்பாய் இருந்து உனக்குள்ளவைகளை திடப்படுத்து என்றார். You know, in your life, is there anything dying in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது சில காரியங்கள் மரித்து கொண்டிருக்கிறதா? The love for God, is it on the decline? And the love for others? தேவனிடத்தில் இருக்கிறதான அந்த அன்பானது மரித்து கொண்டிருக்கிற நிலையிலே இருக்கிறதா? Passion for the Lord Jesus Christ, to seek after him, how is it? Is that dying? தேவனை தேடுகிற அந்த தேடுதலிலே உங்கள் வாழ்க்கை சோர்ந்து போய் கொண்டிருக்கிறதா? Are you sharing your testimony with others? உங்களுடைய சாட்சியை கொடுத்து அடுத்தவரிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே உங்களுக்கு சோர்வு உண்டாய் கொண்டிருக்கிறதா? Serving the Lord, is it on the decline? How about the joy of the Lord? தேவனுக்கு ஊழியம் செய்கிறதிலே நீங்கள் சோர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Is that dying? உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு மரித்து கொண்டிருக்கிறதா? As we close in prayer, God
wants to revive those things. நாம் இப்போது ஜெபம் செய்வோம். கர்த்தர் அந்த ஆதி அன்பை மீண்டுமாக உயிர்ப்பிக்க விரும்புகிறார். In Romans chapter 8 and verse 11 we read, "But if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will give life to your mortal bodies through the spirit who dwells in you." ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறத தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். Holy Spirit of God is the only one who can breathe life into those situation we looked at. பரிசுத்த ஆவியானவரே மரித்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவர்களை மீண்டுமாக உயிர்ப்பிக்க உம்மாலே கூடும். The only way we can strengthen by the Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக மாத்திரமே நாம் பலப்படுத்தப்பட முடியும். And also we looked at the book of life. ஜீவ புஸ்தகத்தை குறித்து பார்த்தோம். In the book of life as names that will go to heaven. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற பேர் உள்ளவர்கள் மாத்திரமே பரலோகத்திற்கு செல்ல முடியும் பிரியமானவர்களே. So if you want to go to heaven so that your name is not blotted out, the book of life, what you need to repent and give your life to the Lord Jesus Christ. ஒருவேளை உங்களுடைய பெயரானது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் நீங்கள் அக்கினி கடலுக்குள்ளாக தள்ளப்படுவீர்கள். அப்படி நடக்கக்கூடாது என்றால் இப்போதே நீங்கள் மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் திரும்புங்கள். Would you like to do that? இதை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Please repeat this prayer. நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள். Loving Heavenly Father, I come to you in the name of your Son Jesus. Thank you, Lord Jesus, for dying for me on the cross of Calvary. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி. எங்கள் சார்பிலே எனக்காக சிலுவையிலே மரித்தீர். I repent of my sins. Cleanse me with your precious blood. I receive you, Lord and Jesus. In Jesus' name, amen. என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவியருளும். ஆண்டவரே, என் இருதயத்திலே நீர் வாரும். உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you pray this prayer, you accept the Lord Jesus Christ. You need to find a local church and attend the local church. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அதை தொடர்ந்து உங்கள் அருகாமையிலே உள்ள திருச்சபைக்கு நீங்கள் தொடர்ந்து போகும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Just going to pray for everyone. இப்போது அனைவருக்குமான ஒரு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். Loving Heavenly Father, we thank you, we praise you. You are a good God. Thank you for the word. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்ல தேவன். உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய வழிநடத்தலுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்ல தேவனாய் இருக்கிறீர். Lord, we looked at this church. It looks so nice from the outside. It had a great reputation, but your opinion was they were totally dead. ஆண்டவரே, இந்த சபை குறித்து நாங்கள் பார்த்தோம். வெளிப்பிரகாரத்திலிருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக அழகாக நன்றாய் காணப்படுகிறது. ஆனால் உள்ளே அது மரித்து கொண்டிருக்கிறது. உம்முடைய பார்வையிலே அது சரியாய் விளங்குகிறதை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். Lord, if there are people listening, if there are some areas in their life that needs to be raised to life, I pray, Holy Spirit of God, touch them right now by your Spirit. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே மரித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அந்த பகுதியை பரிசுத்த ஆவியினால் தொட்டு மீண்டுமாக உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Strengthen them. Strengthen the things that are about to die, that they will be a powerful witness for you. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மரித்து கொண்டிருக்கிறதோ அவைகளை நீர் தொட்டு மீண்டுமாக உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். In Jesus' mighty name, amen. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.